ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி நம்ம 6 லெசன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க ஓல்டு வீடியோவில் பார்த்துட்டு அதோட ஆன்சர்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th லெசனுக்கு உண்டான ஆன்சர். பாருங்கள், 7th லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னை சுற்றியுள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. நம்மளை சுற்றி என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? நீங்கள் டே டு டே லைஃப்பில் அதாவது ஒவ்வொரு நாளும் வீட்டிலேருந்து கிளம்பும்போது வீட்டில் என்ன பொருள் இருக்குது, நம்ம வெளியில் வரும்போது என்னென்ன பொருட்கள் இருக்குது எல்லாமே வேடிக்கை தானே பார்ப்போம். நல்லாவே வேடிக்கை பார்ப்போம். கடைகள் இருக்கா, அந்த கடைகளில் என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்காங்க, நம்ம சாப்பிட்றது என்ன பொருள், அது சாப்பிட்ற பொருள் இருந்துச்சுன்னா உடனே போய் அம்மா அப்பாட்டையும் என்ன செய்வோம், அந்த பொருளை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ அதுதான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் இந்த பொண்ணு சொல்கிறான், எனது பென்சில் உனது பென்சிலை விட குட்டையாக இருக்குன்ட்டு. எனது பென்சில் உனது பென்சிலை விட நீளமாக இருக்குது. குட்டையாக இருக்குதுன்னா நம்ம ஷார்ப் பண்ணி என்ன பண்ணுவோம், பென்சிலை குட்டியாக ஆக்கிடுவோம். ஒவ்வொருத்தவங்க பெரிய பென்சில் வச்சுருப்பாங்க, அதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் தானே. ஸோ அந்த மாதிரி சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த நீளத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த காய்கறிலாம் நம்ம வீட்டில் சமைப்போம் தானே. இது என்னதுப்பா, புடலங்காய், முருங்கைக்காய், இது கேரட். பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. முருங்கைக்காய் அது காட்டிலையும் குட்டியாக தான் இருக்குது. இதில் நீளமான காய்கறி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதான நீளம், அதிக நீளம் கொண்டது. அதே மாதிரி இது ரெண்டில் குட்டையான காய்கறின்னா இந்த கேரட் குட்டியாக இருக்குல்ல, அப்போ இதுதான் குட்டையான காய்கறி. அடுத்து பாருங்கள், முதல் எலியின் வாளை விட நீளமான வால் வரைகன்னு கேட்டிருக்காங்களா. இந்த எலிக்கு வால் இருக்கும், இந்த எலிக்கு வால் இல்லை. அப்போ இந்த எலியோட வால் குட்டையாக இருக்குது. இதை காட்டிலே நீளமானா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வரையணும். இப்படி அதுதான் நீளமான வால். அது மாதிரி குட்டையான மீனை வண்ணமிடுக. இது நீளமாக இருக்கா அந்த மீன், இது குட்டியாக இருக்கா, இப்போ இதுக்கு கலர் பண்ணணும், சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், மிக நீளமான வாகனத்தை டிக் செய்கன்னு கேட்டுருக்காங்களா. பாருங்கள், கார் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும், பஸ்ஸும் குட்டியாக தான் இருக்கும். ஆனால் ட்ரெயின் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும்ல, அப்போ இதுதான் நீளமான வண்டி. அப்போ இதுக்கு டிக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த 3 பேனா இருக்குது, எழுதுகோன்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப குட்டியாக இருக்கிறது எது, இந்த பர்பிள் கலரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் குட்டியாக உள்ளது. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள கோலத்தை விட குட்டையான கோலம் வரைக. இங்கே கோலம் கொடுத்துருக்காங்க, நீளமாக இருக்கா, இதை காட்டிலையும் சின்னதாக வரையணும். பாருங்கள், நான் குட்டியாக தான் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வரையணும். அதே மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள இடத்துல உங்கள் பென்சிலை விட நீளமான ஒரு பொருளை வரைக. நான் இங்கே புடலங்காய் வரைஞ்சிருக்கேன், என் பென்சில் குட்டியாக தான் இருக்கும், இவ்வளோ தான் என் பென்சில் இருக்குது. நான் அதை காட்டிலையும் நீளமான புடலங்காய் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் நீளமான பொருள் எது வேணாலும் இந்த இடத்துல வரையலாம், சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இப்போ உயரம் குட்டை கண்டுபிடிக்கலாமா. இப்போ இது நல்ல பெரிய வீடாக இருக்குது, இது குட்டியாக இருக்கா, அப்போ இது குட்டையான கட்டடம். இது பெரிய மரம் எது, உயரமான மரம் இது, இது குட்டையான மரம். இங்கே உயரமான மரத்தை தான் டிக் செய்யணும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், பயிற்சி செய்வோம். இது இவங்க 2 பேரில் யார் ஹைட்டாக இருக்கா. இப்போ நம்மளாம் வீட்டில் நின்று பார்ப்போம்ல, நம்மளோட தங்கச்சியோ அண்ணனோ இருந்தாங்கன்னா யார் பெருசாக இருக்கான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நின்று பார்ப்போம்ல. அப்போ இவங்க 2 பேர் பார்க்கும்போது உங்களுக்கு யார் உயரமாக இருக்கிறது மாதிரி இருக்குன்னா இந்த பையன்தான். அதே மாதிரி இந்த வாட்டர் பாட்டில்ஸ் பாருங்கள், எது குட்டையாக இருக்குது அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில். அதே மாதிரி மிக உயரமான விலங்கு, இந்த 3 விலங்குல நாய் தான். இது குட்டியான ஏணி எது, இதுதான், சரிங்களா? அதே மாதிரி சுதா என்னும் சிறுமியின் குடும்பம் பாரு. சுதாவோட அண்ணன், அப்பா, அம்மா இவங்களாம் இருக்காங்களா. சுதாவின் தந்தையை விட குட்டையாகவும் அவளின் சகோதரனை விட உயரமாகவும் உள்ளவர் யார். சுதா இங்கே இருக்கா, அவளின் தந்தையை விட குட்டையாக இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட சகோதரன் இவன் தானே, அவங்கள விட பெருசாக இருக்கணும். அப்படின்னா அவங்க அம்மா தானேப்பா அப்படி இருக்காங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்திலே யார் மிகவும் உயரமாக இருக்கா, அவங்க அப்பா. ஸோ அவங்க அப்பாவுக்கு டிக் பண்ணிடலாம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே என்னால் தாத்தா வீட்டிற்கு விரைவாக செல்ல முடியும், ஆனால் மாமா வீட்டிற்குன்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறான். ஏன்னா இங்கே இவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், தாத்தா வீடு எங்கே இருக்குது, மாமா வீடு இருக்குது. தாத்தா வீடு இங்கேருந்து இப்படி வந்தாலே தாத்தா வீடு, ஆனால் மாமா வீட்டுக்கு எங்கே கூட்டி போகணும், இங்கே இருக்குது மாமா வீடு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகணும். அப்போ இது தூரமாக இருக்குது, இது பக்கத்தில் இருக்குது. அதுதான் நம்ம படிக்க போகிறோம். தொலைவில் அருகில் விளையாட்டு. இப்போ நம்ம ஒரு பந்தை தூக்கி எறியும் போது, நான் எவ்வளோ ஹைட்டுக்கு நான் தூக்கி எறிஞ்சே பார்த்தியா அப்படின்லாம் சொல்லுவோம்ல, என்னோடய பந்து எவ்வளோ தூரமாக போயிடுச்சுன்ட்டு. பாருங்கள், இவங்க இருந்த பந்து இங்கேருந்து இவ்வளோ தூரமாக போயிடுச்சு. இவங்களதுலாம் கொஞ்சம் கிட்டக்க தான் இருக்குது, ஆமாம் தானேப்பா? ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் உள்ள வாகனத்தை டிக் செய்க. இப்போ பேருந்து நிறுத்தம், பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே நிற்போம், பஸ்ஸு வருதான்னு பார்த்துட்டே இருப்போம், வண்டி இங்கே வந்துகிட்டே இருக்கும். இங்கே நம்ம பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் இந்த வண்டி தான் போகுது, அது இன்னும் வரல. ஸோ இதுதான் நம்ம டிக் பண்ணணும். அதே மாதிரி கரைக்கு தொலைவில் உள்ள படகு எது அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இங்கே நம்ம கரைனா கரைக்கு பக்கத்தில் இந்த படகு இருக்குது, தூரமாக பார்த்திங்கன்னா இந்த படகு. அப்போ இதுதான் டிக் பண்ணணும்.
அடுத்து பாருங்கள், பாட்டிக்கு அருகில் ஒரு குச்சி வரைக அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. நம்ம ஒரு குச்சி கைத்தடி மாதிரி வரைஞ்சாச்சு. அது மாதிரி மரத்தில் இருந்து தொலைவில் ஒரு விலங்கை வரைக. மரம் இங்கே இருக்குது, தூரம் தொலைவு அப்படின்னா தூரமானு சொல்லி தூரத்தில் தொலைவில் இங்கே ஒரு நாய்க்குட்டியை நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்து நிறைவு கோட்டிற்கு மிக அருகில் இருக்கும் குழந்தையை டிக் செய்க. நிறைவு கோடுனா இதுதான், அதாவது அவங்க வந்து அடையக்கூடிய கோடு. அதுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறது, அருகில்னா பக்கத்தில், பக்கமாக இருக்கிற குழந்தை இவங்க தான். சரிங்களா. அதே மாதிரி மரத்தில் இருந்து மிக தொலைவில் உள்ள வாகனத்தை டிக் செய்க. இங்கே மரம் இருக்குது, ஒவ்வொரு வாகனமும் இருக்குது. இங்கே மரத்துலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய வாகனம் இது தானேப்பா, இதெல்லாம் பக்கமாகவே இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ தூரமாக இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள், வெண்மதியின் வீட்டிற்கு மிக அருகில் உள்ள இடத்தை டிக் செய்க. இதுதான் வெண்மதியின் வீடு. சரிங்களா. இது வந்து வெண்மதியின் அத்தை வீடு. சரிங்களா. வெண்மதியின் வீட்டிற்கு மிக அருகில் உள்ள இடம் வெண்மதியின் அத்தை வீடுன்னு போட்டுக்கலாம். ஆமாம் தானேப்பா. இல்லை நூலகம், அந்த இடம் கேட்டால் நூலகம், வீடுன்னு கேட்டால் அத்தை வீடு. அது மாதிரி சிறுமிக்கும் அருகிலும் சிறுவனுக்கு தொலைவிலும் இருக்குமாறு ஒரு வீடு வருகிறது. சிறுமிக்கு அருகில்னா சிறுமிக்கு பக்கத்தில், சிறுவனுக்கு தொலைவில்னா சிறுவனுக்கு தூரமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு நம்ம இங்கே வரைஞ்சாச்சு. ஆமாம் தானேப்பா. ஓகே, அடுத்து பாருங்கள், கற்றல் பயணம் சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் மிக குட்டையான பென்சிலை டிக் செய்க. இந்த 3 பென்சிலில் எது குட்டையாக இருக்குன்னா இதுதான். அது மாதிரி இந்த 2 விலங்கில் எது உயரமான விலங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டகச்சிவிங்கி. அடுத்து பாருங்கள், வெண்மதியின் வீட்டிற்கு மிக தொலைவில் உள்ளதை டிக் செய்க. இங்கே வெண்மதியின் வீடு, தொலைவில் அப்படின்னா தூரம்னு அர்த்தம். இவன் தூரத்தில் உள்ள கடை எது, பலசரக்கு கடை. அப்போ இதுதான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், நீளமான நாடாவை டிக் செய்க. கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் மிக நீளமான நாடாவை வரைந்து வண்ணமிடுக. இது 2 நீளமான நாடா இந்த இதுதான், டிக் பண்ணியாச்சு. இது 2 காட்டிலையும் இங்கே நம்ம பெருசாக ஒரு நாடாவை இங்கே வரைஞ்சாச்சு. சரிங்களா. அடுத்து பாருங்கள், பந்து நாய்க்கு அருகில் இருக்கிறதா அல்லது தொலைவில் இருக்கிறதா. அந்த பந்து வந்து நாய்க்கு அருகில் இருக்குன்னா, அருகில்னா பக்கத்தில் இருக்கா இல்லை தொலைவில் தூரமாக இருக்கா. நாய்க்கு தொலைவில் தான் இருக்குது. சரிங்களா. அருகில் இல்லை. ஓகேவாப்பா. இப்போ இந்த லெசனை பொறுத்தளவு நீங்கள் என்னென்னலாம் படிச்சுக்கிட்டிங்கன்னா, எது நீளம் எது குட்டையானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி உயரமானது எது குட்டையானது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி பக்கத்தில் அருகில் இருக்கிறது எது தூரமாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து இங்கே கலர் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அந்த ஸ்மைலுக்கு கலர் பண்ணணும். ஓகேவாப்பா. இதோட இந்த லெசன் முடிஞ்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.